வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல அரசியலமைப்புல இருந்து ஒரு 50 கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொது உடைமை அரசு நிலவாத நாடு ஜப்பான். பொது உடைமை அரசு நிலவாத நாடு ஜப்பான். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் 42. பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது? குடியரசுத் தலைவர். பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவை அப்படின்னா குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி தேவை. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் யார் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார்? குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியா இருந்துச்சுன்னா அந்த பதவியில யார் பணியாற்றும் அப்படின்னு பார்த்தா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அந்த பணியை செய்வாரு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அப்படின்னா 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. எந்த சட்ட திருத்தத்தின் கீழ் சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது? எந்த சட்ட திருத்தத்தின் கீழ் சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது அப்படின்னா 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. நடுவண் சட்டமன்றமானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாடாளுமன்றம். நடுவண் சட்டமன்றமானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாடாளுமன்றம். எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7 நாடுகள். இந்தியாவில் மாநிலங்கள் டேஸ், யூனியன் பிரதேசம் டேஸ். இந்தியாவில் மாநிலங்கள் 28, யூனியன் பிரதேசம் 8. எந்த மாநிலத்தில் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? பஞ்சாப், கேரளா. எந்த மாநிலத்தில் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா பஞ்சாப்லயும் கேரளாவிலையும். எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும்? எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் அப்படின்னா இலங்கை மற்றும் மாலத்தீவு. நடுவண் அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. நடுவண் அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா புதுடெல்லி. எந்த இந்திய மாநிலங்கள் மியான்மருடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? எந்த இந்திய மாநிலங்கள் மியான்மருடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். மக்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். பிரிவு 26 கூறுவது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அப்போ சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை எந்த பிரிவுல கூறப்படுகிறது அப்படின்னா பிரிவு 26. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றம். குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார். அதாவது குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார்னா அது தவறு. பிரிக்ஸ் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிம் ஓ நீல். அணி சேராமை உருவாக்கப்பட்ட போது எத்தனை நாடுகள் இணைந்து கொண்டன? அணி சேராமை உருவாக்கப்பட்ட போது எத்தனை நாடுகள் இணைந்து கொண்டன அப்படின்னா 120 நாடுகள். எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? சிக்கிம். எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னா சிக்கிம். எந்த ஆண்டில் 2 நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? எந்த ஆண்டில் 2 நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது அப்படின்னா மியான்மர். எந்த ஆண்டில் 2 நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது அப்படின்னா 28 ஏப்ரல் 1954. ஆளுநரின் பதவிக்காலம் முடியும் முன்பே யார் அவரை பதவி நீக்கம் செய்யலாம்? குடியரசுத் தலைவர். ஆளுநரின் பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவரை யார் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் செய்யலாம். சர்தார் ஸ்வரன் சிங் குழு எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை கடமைகள். சர்தார் ஸ்வரன் சிங் குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா அடிப்படை கடமைகளோட தொடர்புடையது. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் அப்படின்னா 2 முறை. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புகுத்தப்பட்டது? அதாவது 86வது சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமை 2022 புகுத்தப்பட்டது.
பிரிவு 7 கூறுவது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து சென்றவர்கள். பிரிவு 7 எதை கூறுதுன்னா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து சென்றவர்களை பற்றி கூறுகிறது. அப்ப சரி. சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றதா சட்டப்பிரிவு 14. சுதந்திர பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் சர் சிரில் ராட்கிளிப். அதாவது சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார் அப்படின்னா சர் சிரில் ராட்கிளிப். இந்தியாவின் முதல் அணுசக்தி சோதனை எங்கு நடத்தப்பட்டது? இந்தியாவின் முதல் அணுசக்தி சோதனை எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னா பொக்ரான் 1974. தேசிய அவசர நிலை நிலவும் போது எந்த விதியின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது அப்படின்னா ஆர்டிகிள் 19. யாருடைய ஒப்புதலுக்கு பின்னர் பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும்? ஆளுநர் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சைனால அமைஞ்சிருக்கு. எத்தனை மாநிலங்கள் ஸ்ரீ நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 5 மாநிலங்கள். எத்தனை மாநிலங்கள் ஸ்ரீ நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னா 5. எந்த அண்டை நாடு இந்தியாவின் வடமேற்கில் உள்ளது? எந்த அண்டை நாடு இந்தியாவின் வடமேற்கில் உள்ளது அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். எந்த நாடு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ரஷ்யா, சைனா. எந்த நாடு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னா ரஷ்யாவும் சைனாவும். இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? வெளிவிவகாரங்கள் அமைச்சர். மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு, அறிவுரை, நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை ஆர்டிகிள் 28. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு, அறிவுரை, நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய உரிமை என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 28. சட்டப்பிரிவு 17 இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் உள்ளதுன்னா பகுதி 3. சட்டப்பிரிவு 17 இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா பகுதி 3ல இருக்கு. நிதி சார்ந்த அவசர நிலை ஆர்டிகிள் 360. எந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். எதற்கு பதிலடி கொடுக்க இந்தியா தனது முதல் அணுசக்தி சோதனை நடத்தியது அப்படின்னா சீனாவின் அணுசக்தி சோதனை. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது அப்படின்னா ஆர்டிகிள் 27. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது அப்படின்றது ஆர்டிகிள் 27. சர்க்காரிய குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா மத்திய மாநில உறவுகள். சர்க்காரிய குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா மத்திய மாநில உறவுகள். குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார். அதாவது குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு நிதிக்குழு அப்படின்னா 5 ஆண்டுக்கு ஒரு. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்புக்கு ஆர்டிகிள் 29. சிறுபான்மையரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு எந்த ஆர்டிகிள்ல குறிப்பிட்டிருக்குன்னா ஆர்டிகிள் 29. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் 6 வருடங்கள். 6 years சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலம். யாருடைய அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார்? யாருடைய அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா ஆளுநர். எந்த ஆண்டு புதுடெல்லியில் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி மையம் நிறுவப்பட்டது? 1986. எந்த ஆண்டு புதுடெல்லியில் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்டது அப்படின்னா 1986. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.